தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த ஆராதனை கூடி வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரலோகத்தின் தேவன் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 1 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 1 9வது வசனம், பக்கம் 227, வேதத்தின் கடைசி 227. ஜீசஸ், ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1 வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. கவலைகளை மறந்திருப்போம், துக்கங்களை மறந்திருப்போம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. துக்கத்தோடு வரலாம், ஆனால் துக்கத்தோடு இருக்கக்கூடாது. துக்கத்தோடு வரலாம், நீங்கள் துக்கத்தோடு போகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? என்னென்ன பாரத்தை, என்னென்ன கஷ்டத்தை, என்னென்ன வியாதிகளை, என்னென்ன பலகீனங்களை முன்வைத்து ஆண்டவரை துதித்தீங்களோ, ஆராதித்தீங்களோ, ஸ்தோத்திரம் பண்ணினீங்களோ, ஜெபித்தீங்களோ, அத்தனை பிரச்சனைகளும் இனி உங்கள் கண்கள் காண்பது இல்லை என்று நான் விசுவாசத்தோடு இதை அறிவிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இனி எந்த போராட்டங்கள் இனி இருப்பதில்லை, பிரச்சனைகள் இருப்பதில்லை, வியாதிகள் இருப்பதில்லை. எரிகோ உடைந்து விழுந்தது போல நான் ஆராதிக்கும் போது கர்த்தர் உடைத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உடைத்து போட்டார். நீங்க சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்கும்போது ஆண்டவருடைய இருதயத்தின், கர்த்தருடைய இருதயத்தின் ஏக்கத்தை ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தினார். என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நான் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார், நீங்க ஏன் சபைக்கு வந்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை எதற்காக சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார், எதற்காக வேதத்தை வாசிக்க வைத்திருக்கிறார், எதற்காக வேதத்தில் இருந்து தேவ செய்தியை கேட்க வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம்தான், நீங்க எல்லாரும் ஆமேன் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு, இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு, இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்கு பிதா உங்களை அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். எத்தனை பேர் உண்மையாய் கர்த்தரோடு ஐக்கியமாக தான் இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேவனோடு தான் ஐக்கியமாக இருக்கிறேன், ஆண்டவரோடு தான் ஐக்கியமாக இருக்கிறேன்? இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும், ஒரு மனுஷன் என்ன ஒரு மனுஷனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டுமே ஆனால் அந்த மனுஷன் நிறைய காரியத்தை பார்க்கிறான். நம்ம ஊரா, நல்லா படிச்சிருக்கானா, ஜாதியை பார்த்து பழகுகிறவர்களும் உண்டு, நிறத்தை பார்த்து பழகுகிறவர்களும் உண்டு, பணத்தை பார்த்து பழகுகிறவர்களும் உண்டு. ஆனா கர்த்தர் எந்த அடிப்படை தகுதியுமே பார்க்காமல் அவர் உங்களோடு ஐக்கியமாக இருக்க அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய இருதயம் ஆண்டவர் விட்டு தூரமாகவே இருக்கக்கூடாது. ஒரே காரியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் முன்வைத்து கவனித்து முன்னேற வேண்டும். நான் தேவனோடு, நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காக மட்டும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அழைப்பில் நான் முடிவு பரியந்தம் உறுதியாய் நிலைத்திருப்பேன். இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த, நம்மை உண்டாக்கின தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவோடு மட்டும் ஐக்கியமாய் இருக்கவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்தில் ஆண்டவர் அறியாத, வேதத்தை அறியாத, சபை அறியாத, இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களை குறித்து வேதம் எதையும் சொல்லல.
அறிந்தவர்களை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை குறித்து தேவன் பேசுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ எதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய்? எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய்? நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காக மட்டும் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தில் இன்று முதல் நீங்க உறுதியாய் நில்லுங்க. நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கணும், நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்கணும். இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் ஒவ்வொரு காரியத்துல ரொம்ப ஐக்கியமா இருக்கிறாங்க. குடிகாரர்கள் மதுபானத்தில் ஐக்கியமா இருக்கிறாங்க. விடிஞ்சதுல இருந்து அடைகிறது வரைக்கும் போதையில ஐக்கியமாய், பாவிகளோடு ஐக்கியமாய், துன்மார்க்கரோடு ஐக்கியமாய், கொள்ளை கூட்டத்தோடு ஐக்கியமாய், மோசடி கும்பலோடு ஐக்கியமாய் விரும்புகிற எத்தனையோ மனிதர்களை நாம் பூமியில பார்க்கிறோம். ஆனா நமக்கு அப்படிப்பட்ட துன்மார்க்கரோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியம், ஏசு கிறிஸ்துவோடு ஐக்கியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய ஐக்கியம் மனுஷனோடு, துன்மார்க்கனோடு, பாவிகளோடு, உலகத்தோடு அல்ல, என்னுடைய ஐக்கியம் முழுக்க 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 கிறிஸ்துவோடு இருக்கணும் என்கிறதை நீங்களும் விரும்புவீர்களானால் மெய்யாகவே பிதா உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. தேவனோடு ஐக்கியமாய் இந்த பூமியில ஒரு பெரிய தேவன் அவரோடு நான் ஐக்கியமாய் இருக்கிறதை விரும்புகிறார் அப்படின்னு வசனம் சொல்லிச்சுன்னா அதை நம்ம ரொம்ப வரவேற்று மகிழணும். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பூமியில எத்தனையோ மனுஷனோடு நம்ம பேச விரும்புகிறோம், பழக விரும்புகிறோம். ஆனால் எத்தனையோ பேர் நம்மளோடு கூட பேச விரும்பலை, பழக விரும்பலை, முகத்தை கூட பார்க்க விரும்பலை. நாம் அவங்க முகத்தை பார்க்குறோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க யாரையோ பார்க்குற மாதிரி, எங்கேயோ பார்க்குற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணிட்டு 1 வருஷமல்ல 2 வருஷமல்ல பல வருஷம் நம்மளை அப்படியே புறக்கணித்து கடந்து போனதை நம்ம வாழ்க்கையில எத்தனையோ முறை பார்த்துருக்கிறோம். ஆனா ஒரு தேவன் இருக்கிறார், அவர் உங்களோடு ஐக்கியமா இருக்க விரும்புகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரோடு நீங்க ஐக்கியமாயிருங்க, அவரோடு ஐக்கியமாயிருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பல முறை வாசித்து இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு வாசிக்கும் போது அவ்வளோ சந்தோஷம். என்னோடு கிறிஸ்து ஐக்கியமாய் இருக்கிறதை விரும்புகிறார். அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறதற்காக கிறிஸ்துவை அழைத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு வல்லமையாய் ஊழியம் செய்த தேவ மனுஷனோடு ஆண்டவர் இவனுமாய் பேசினாரா. எல்லா மனிதர்களும் அவருடைய ஊழியத்தை நேசிக்கிறார்கள். அவருடைய ஊழியத்தில் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய சபையை கட்டி எழுப்பின தேவ மனுஷனோடு ஆண்டவர் பேசினாரா. நான் உன் ஊழியத்தை நேசிக்கல, உன்னை மட்டும்தான் நேசிக்கிறேன் அப்படின்னாரா. ஹல்லேலூயா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான். இவ்வளோ பெரிய சபையை காட்டிலும், இவ்வளோ பெரிய கூட்டத்தை காட்டிலும் அதெல்லாம் தாண்டி அவர் சொல்லுகிற, முதல்ல நான் உன்னை தான் நேசிக்கிறேன், அப்புறம்தான் உன் ஊழியம். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய எல்லாவற்றை காட்டிலும் முதல்ல உங்களை நேசிக்கிறார், உங்களை விரும்புகிறார். அன்றைக்குதான் அந்த மனுஷனுக்கு கண் திறக்கப்பட்டது. என் ஊழியத்தை நேசிக்கிறதை காட்டிலும், விரும்புகிறதை காட்டிலும் முதல்ல தேவன் என்னை நேசிக்கிறார், என்னை விரும்புகிறார். பலமுறை வெளிநாடு ஊழியம், அந்த ஊழியம், இந்த ஊழியம், அங்க இங்க ஓடிக்கொண்டே இருக்கும்போது மறுபடியும் ஆண்டவர் பேசினார். நீ எவ்வளவு ஊழியம் செய்கிறாய் என்கிறத நான் பார்க்க முன்பதாக என் சமூகத்தில் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிறாய் என்கிறதை நான் பார்க்கிறேன். நான் ஊழியம் செய்கிறது அவருக்காக தான். ஊழியம் தேவனுடைய வேலை தான், தேவனுடைய திட்டத்துல ஒன்று, தேவனுடைய சித்தத்துல ஒன்று. எவ்வளவுதான் அவருடைய பணியை செய்தாலும் அவர் என்னிடத்துல விரும்புகிறது, நான் அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறதை மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. சோ நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது ஐக்கியத்தை காட்டுகிறது. நான் தேவனோடு அமர்ந்திருந்து ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது ஐக்கியத்தை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுகிறது. நீங்க நிறைய கொடுக்கலாம், நிறைய ஊழியம் செய்யலாம், நல்ல ஆண்டவரை நேசிக்கலாம், நிறைய பேருக்கு ஆண்டவர் குறித்து, அன்பு குறித்து சொல்லலாம். ஆனா கர்த்தர்
இதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். ஐக்கியத்தை ஸ்ட்ராங் பண்ணுங்க. நான் கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறேன். நிறைய பேர் நல்லா அன்பு கூறுறீங்க, நல்லா நேசிக்கிறீங்க. ஆண்டவர் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் அப்படின்னா ரொம்ப விரும்புறீங்க, ரொம்ப வாஞ்சிக்கிறீங்க. ஆண்டவருக்காக தாராளம் ஏராளம் காணிக்கைகளை கொடுக்குறீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல நான் அவரோடு ஐக்கியமாய் இருக்கிறதை அன்பு தேவன் விரும்புகிறார் என்கிறதை ஒவ்வொரு பேரும் புரிந்து கொள்ளுங்க. ஆகையினால அதிகமாக ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனோக்கு தேவனுக்காய் கொடுத்தான் என்று எங்கேயும் சொல்லப்படல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தான்னு சொல்லப்படல. ஆனா ஒன்றை மாத்திரம் வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா.